வெல்கம் டு அச்சம்மா சமையல். இன்றைக்கி அச்சம்மா சமையலில் ஒரு கேரளா அவியல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg காய்கறி எடுத்திருக்கேன். நான் எல்லா காய்கறியும் கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த நாட்டு காய்கறிங்கள்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் தேங்காய் துருவுனது, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 200 ml தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இப்போ இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் காய்கறியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 100 ml தண்ணி விடுறேன் நான். இதில் என்னென்னா அந்த காய்கறி எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடுங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இந்த துருவி வச்ச தேங்காய், ஒரு சீரகம், இந்த சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இந்த கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும். இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி அடியில் போட்டு மேலே தேங்காய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் ஃபுல் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். அதில் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிடுறேன் நான். இந்த மசாலா, அந்த தேங்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. இது சின்ன ஒரு கொதி வரணும். வெயிட் போடாமல் குக்கரை இப்படி மூடி வச்சுப்போம். நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். 5 minutes later. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் விட்டால் போதும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, போகிறோம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் விடலாம். பாருங்கள், இந்த தயிர் கெட்டி தயிர் ரொம்ப பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். தயிரை விட்டு கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் அப்படி அந்த ஹீட்டு வந்தால் போகிறோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அது தாளிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். இல்லை, இப்போ நம்ம இந்த அவியலை மெதுவாக கொஞ்சம் கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணால் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா அவியல் எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.